போர் முனையில் யுத்தத்துக்கு துணிந்து நின்றவர்கள் இருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யாமல் சும்மா சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு போனீங்கன்னா கணக்கு கொடுக்கணும். ஏதாவது ஆண்டவருக்காக ஒன்று செய்யாமல் இருந்தால் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும் என்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கணும். உலகத்தில் எல்லாமே குருவிகளும் பறவைகளும் ஆண்டவரை துதிக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்கிறீர்கள்? வெறுமையாக வந்துட்டு போனீங்கன்னா இந்த மேரோசே என்கிற கூட்டம் ஒன்றுமே செய்யலை. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் செய்யாமல் இருக்காதீர்கள். தெபோராளை ஆண்டவர் எழுப்பி பெரிய காரியங்களை செய்தாள். அவள் சொல்லுகிறாள், நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய்ப்போயின, கிராமங்கள் பாழாய்ப்போயின என்று சொல்லி அவள் தன் வாழ்க்கையில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக.